கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகனீதாண்டி. சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. இவங்க 2 பேருக்கும் சீட் கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, பார்வதி தேவி. என்னங்க, அம்மன் கிட்ட இருந்து வாக்கு கிடைச்சிருக்குங்க. நம்ம பேத்தி கூடிய சீக்கிரமே நம்ம கிட்ட வந்துருவா. பேத்தி கிடைச்சிருவான்னு நம்பிக்கையோட இருக்கியா? கிடைக்க மாட்டா. கிடைச்சாலும் நான் உயிரோட விட மாட்டேன். நாலா பக்கமும் ஆள் அனுப்பியிருக்கேன். உன் பேத்தி மாதிரி இருக்குன்னு லேசா சந்தேகம் வந்தாலும் பரவாயில்ல, கொன்னு போட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன். என் பேத்தி தீபிகா எடுத்த காணாம போன உன் பேத்தி தட்டி பறிக்க விட்டுருவேனா? விடமாட்டேன். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. உன் பேத்தி கண்டிப்பா உசுரோட கிடைக்க மாட்டா. யார் நீ? நான் பூங்கொடி. பார்வதி அம்மாவை பார்க்கணும். என்ன டொனேஷனா? உள்ளதா இருக்கா, போய் பாரு. வந்துருவாங்க டெய்லி 4 பேர் இப்படி. சுப்பையா, அம்மா வந்துட்டேம்மா. தாத்தா, தாத்தா, ஐயோ, யாராவது வாங்கல. அம்மா, யாராவது இருக்கீங்களா? வாங்க. ஐயோ, என்னாச்சு? ரொம்ப நன்றிம்மா. சாமி மாதிரி வந்து என் தாலிய காப்பாத்திட்ட. பாட்டி, என்ன தெரியலையா? மறந்துட்டீங்களா? அன்னைக்கு கோயில்ல நீதானே என்ன காப்பாத்தின. ம், அன்னைக்கு என்ன காப்பாத்தின, இன்னைக்கு என் தாலிய காப்பாத்திருக்க. நான் பதிலுக்கு உனக்கு எப்படி உதவி பண்ண போறேனே தெரியல. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. ஆ- ஆ- ஆமா, நீ எங்க இங்க? என் காலேஜ் சீட்டு விஷயமா பார்வதி மேடத்தை பார்க்க வந்தேன் பாட்டி. எங்க ஊர்ல கபடி போட்டி வச்சு பூங்கோத நாச்சியார் காலேஜுக்கு என்ன செலக்ட் பண்ணாங்க. அதை நம்பி இங்க வந்தேன். மறுபடியும் ஒரு கபடி போட்டியில ஜெயிச்சாதான் சீட்டுன்னு சொன்னாங்க. அதுலயும் ஜெயிச்சேன். இப்ப எந்த காரணமும் சொல்லாம சீட்டு தர முடியாதுன்னு சொல்றாங்க பாட்டி. அதான் பார்வதி மேடத்தை பார்த்து விஷயத்த சொன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பி வந்திருக்கேன். பார்வதி மேடத்தை பாத்துட்டியா? இல்லையே, உள்ள இருக்காங்கன்னு சொன்னாங்க. உனக்கு என்ன, காலேஜில் சீட்டு வேணும் அவ்வளவுதானே? ம்,
நான் வாங்கி தரேன். ம், பாட்டி நீ பார்க்க வந்த பார்வதி மேடமே நான் தான். அது நீங்க தானா மேடம்? ம், என்ன நீ மேடம்லாம் கூப்பிடக்கூடாது, பாட்டின்னு தான் கூப்பிடணும். உனக்கு உதவி செய்யறதுக்காகவே பராசக்தி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கா. ரொம்ப நன்றி பாட்டி. சாமி காரணம் இல்லாம எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க. உனக்கு சீட் கிடைச்சாச்சு. நம்ம காலேஜுக்கு வந்து உன்னையே கபடியில ஜெயிச்சு அட்மிஷன் வாங்கியிருக்கானா? எனக்கெல்லாம் அவளை கிரவுண்ட்லயே கொண்டு போட்டுடலான்னு தோணுச்சு. கொடைக்கானல்ல பாக்குறப்போ எவ்வளவு திமிரா இருந்தாலோ அதே மாதிரி தானே இங்கேயும் இருக்கா. உன்னை பார்த்து கொஞ்சமாவது பயம் இருக்கா அவளுக்கு? ம்ஹும். துளி கூட அசரவே இல்லையே. எல்லாத்துக்கும் சேர்த்து தீபி வந்து அவளை ஊரை விட்டு துரத்திட்டாளடி. இவ நினைச்சா பிரின்சியையும் பிலோமினா மிஸ்ஸ கூட காலேஜ் விட்டு அனுப்பிடுவா. இவ ஸ்டேட்டஸுக்கு அந்த பட்டிக்காடுலாம் ஒரு ஆளாடி. நேத்து பார்ட்டில இருந்து அடிச்சு விரட்டினப்பவே ஊரை விட்டு போயிருப்பான்னு நினைச்சேன். திரும்பவும் இங்கேயே வந்து நிக்கிறானா? வெற்றுவேனா நானு? அது எப்படி விட்டுருவ? உன்னை ஜெயிச்சவங்க ஒழுங்கா இருந்துட முடியுமா என்ன? போதும், அவளை ஊரை விட்டு அனுப்புனத கொண்டாட போறோம். A grand celebration. இந்த சந்தோஷமான விஷயத்த கொண்டாட வேணாமா? எங்க எப்போ சொல்லுடி. இந்த வீக்கெண்ட் பார்ட்டி கொடைக்கானல்ல. கொடைக்கானல்லையா? ஆமா, திரும்பவும் அந்த பட்டிக்காடு அவ ஊருக்கு போய் ஆடு மேய்க்கிறத நாம எல்லாரும் பார்க்கணும். ஆனா தீபி, இந்த மாதிரி எல்லாம் உன்னால மட்டும்தான் யோசிக்க முடியும். தீபிகா, காலேஜுக்கு உங்க பாட்டி வராங்க. நமக்கு இன்னைக்கு கமிட்டி மீட்டிங் கூட இல்லையே. என்ன பார்க்க தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். எப்பல பூவே? பூவே, என்ன பிள்ள நாளாக நாளாக நீ பாட்டு வசந்துட்டே போற. எம்புட்டு பெரிய கார்ல வந்திருக்கே பிள்ள, எப்படி? மனசு சுத்தமா காலியா இருந்தா போதும். பலூன் மாதிரி ஒசர ஒசர பறக்கலாம். சிலர் மாதிரி குப்பை கூலமா மனசு முழுக்க அழுக்க சேர்த்து வச்சிருந்தா பாரம் தாங்காம கீழே தான் போகணும். பூவே, எனக்கு புரியலையே பிள்ள. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வா புள்ள போலாம். சரி, பார்த்து வா, பார்த்து. என்னடி தீபி, ஒண்ணுமே புரியல. அவ என்னமோ உங்க பாட்டியோட பேத்தி மாதிரி கார்ல இருந்து இறங்கி போய்கிட்டே இருக்கா. அதாண்டி எனக்கும் புரியல. நீ அவளை காலேஜ் விட்டு துரத்தணும்னு பாக்குற. அவ போற போக்க பார்த்தா உங்க வீட்டுக்குள்ளே பூந்துருவா போல இருக்கு. ஹலோ மேடம். குட் மார்னிங் மேம். மிஸ்டர் செந்தில்குமார், எஸ் மேம். ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கிற சீட்டை டொனேஷன் ஆக்குறதுக்காக வெளியில வித்துட்டீங்க, அப்படித்தானே? சொல்லுங்க செந்தில். ஆமா மேடம். ம். உள்ள வரலாங்களா மேடம்? வாங்கம்மா. மிஸ்டர் செந்தில், எஸ் மேம். நான் இந்த காலேஜ் நடத்துறது வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. இந்த மாதிரி பொண்ணுங்க நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காகத்தான்.
இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? மேடம் அது வந்து ஆஸ் ஏ கரஸ்பாண்டன்ட் ஆஃப் திஸ் காலேஜ் நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன். இந்த பொண்ணுக்கு இமீடியட்டா நீங்க ஒரு சீட்டை அலாட் பண்றீங்க. இந்த பொண்ணுக்கு இமீடியட்டா நீங்க ஒரு சீட்டை அலாட் பண்றீங்க. ஓகே, எஸ் மேம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு அப்புறமா அனுப்புறேன். ஓகே மேம். உன் பேர் என்னம்மா? பூங்கொடி. ஆ, அப்படியே இவளுக்கும் சீட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும் பாட்டி. இவளும் கபடியில ஜெயிச்சவ தான். இவளுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சீட்டு கிடைச்சிச்சு. பேரு மாறி. உன் ஃப்ரெண்டா? ஆமாம் பாட்டி. சின்ன வயசுல இருந்தே ஒரே வகுப்புல ஒரே பெஞ்சில உட்காந்து படிச்சோம். ஓகே, இந்த 2 பொண்ணுங்களுக்கும் உடனே நீங்க சீட் அலாட் பண்றீங்க. ஓகே ஓகே, மேடம். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா, நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். சரியா? ஓகே பாட்டி. சரி, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. வாங்க மேடம். ஓகே செந்தில், Thank you, madam. நீங்க போய் பாருங்க. ஓகே மேடம். ம். தீபி, நீங்க நின்னுட்டு என்ன பண்ற? கிளாஸுக்கு போல? சும்மா தான் பாட்டி, நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆ ஆ தீபிகா, இவ பேர் பூங்குடி. பூங்குடி, இவ தான் தீபிகா, என்னோட பேத்தி. ம். இனிமே இந்த காலேஜ்ல உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தீபிகா கிட்ட சொல்லு, அவளே எல்லாத்தையும் பாத்துக்குவா. ம்? சரி பாட்டி. என் பூவே சாமி கிட்ட இருந்து காப்பாத்தி சைத்தான்கிட்ட கோத்து விடுற மாதிரி இந்த பாட்டி நம்மள இவ கூட கோத்து விடுதல. நமக்கு இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே இவதான். என்ன நீங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல பாட்டி. இனிமே நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஷேக் யூர் ஹேண்ட்ஸ். ம். நான் பூங்குடி. ஹாய், என் பேரு தீபிகா. ம், நல்லா படிக்கணும், புரியுதா? ம். பாய். ம். எல பூவு, கை கொடுக்கும்போது எதுக்கு சிரிச்சுட்டே இருந்த? புள்ள, கைய நசுக்கிறன்ற பேர்ல கிச்சி கிச்சி முட்டிட்டு இருக்காடி அவ. அடக்கேடு கேட்டவள, அவ வெறும் கையாலே விறகு ஓடிக்கிறவ. அவகிட்டே அவன் கிச்சு கிச்சு விளையாட்ட காட்டிட்டு இருந்த. போ போ. மாறி வா புள்ள. பாட்டியே நமக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. இனி யாராலையும் நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. பாத்து பூவு. ஹே தீபி, செம்மையா வந்து சேர்ந்துட்டாளுங்க 2 பேரும். இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாது இவளுங்கள. அம்மா, காஃபி. ஏய், இப்ப நான் உன்கிட்ட காஃபி கேட்டேனா? இன்னும் ஓவரா சீன் போடுற? ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறதா நினைப்போ? வேணுங்கிற போதெல்லாம் வராத. சும்மா வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டு அப்படியே உன்னை பார்த்தாலே எரிச்சல வருது. போ, போய் தொலை. அம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? காஃபி தானம்மா கொடுத்தேன். ஏய், நிறுத்து தீபிகா, நீங்க போங்க. ஏய், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. தீபி, என்னாச்சு? மம்மி நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லு. ஆமா, மம்மி இருக்கீங்க, டாடி இருக்காரு, பாட்டி இருக்காங்க, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு. ஆனா இது எதுவுமே இல்லாத ஒருத்தகிட்ட நான் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கேன். என்னாச்சு? என்ன நடந்துச்சு? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? யாரு எனக்கு எதிரியோ அந்த பூங்கொடியவே பார்வதி பாட்டி கார்ல அழைச்சிட்டு வந்து நம்ம காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்திருக்காங்க.
என்னால காலேஜ்ல தலை காட்ட முடியல. தீபிகா, அம்மாவே அந்த பொண்ணுக்கு காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நியாயமான காரணம் கண்டிப்பா இருக்கும். இங்க பாரு, நீ அந்த பொண்ணுக்கு கெடுதல் பண்றதா நினைச்சு உனக்கு நீயே கெடுதல் பண்ணிட்டு இருக்க. எல்லாத்தையும் மறந்துடு, உன் படிப்புல கவனத்தை செலுத்து. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எது தேவையான விஷயம், எது தேவையில்லாத விஷயம்னு எனக்கு தெரியும்பா. இப்போ உங்களால அந்த பூங்கொடிய காலேஜ்ல இருந்து அனுப்ப முடியுமா முடியாதா? தெரியும். உங்க யாராலையும் பார்வதி பாட்டிய எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். நானே பாத்துக்கிறேன். வரட்டும், பாட்டியா நானான்னு பாத்துக்கிறேன். தீபிகா, எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்படி என்ன அந்த பொண்ணு மேல உனக்கு ஒரு ஈகோ? அவ வந்து பாட்டி அவைய எனிமி. கபடியில என்ன தோக்கடிச்சு அவமானப்படுத்தினவ. இத பாரு, வாழ்க்கையில யாருக்கும் நிரந்தரமான எனிமி கிடையாது. நாளைக்கு அவளை கூட உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் மாறலாம். அதையும் மீறி அவளை நான் எதிரியாதான் பாப்பேன், அவளை தோக்கடிப்பேன்னு நினைச்சீன்னா அவளை மாதிரியே நீயும் கபடி ஆடி அவளை தோக்கடி. அத விட்டுட்டு அவ வாழ்க்கையில குறுக்கு வழியில போய் கெடுக்க நினைக்காத. அந்த பொண்ணு விஷயத்துல யார் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னையும் உன் தாத்தாவையும் அந்த பொண்ணு காப்பாத்திருக்கா. அதனால அந்த பொண்ணு விஷயத்துல இனிமே நீ தலையிடாத தீபிகா. இனிமே அந்த பொண்ணை காலேஜை விட்டு தூக்குறத பத்தி இந்த வீட்ல யாருமே பேசக்கூடாது. புரியுதா? தீபிகா, கூல், ஜஸ்ட் கூல் டவுன். எவ்வளோ ஒருத்தி, அவளுக்காக நீ ஏன் டென்ஷன் ஆகணும்? எதிரின்னு முடிவு பண்ணிட்டா அவளை துரத்தி விடக்கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ அதை செய். ஒண்ணு அவ நம்ம காலேஜை விட்டு ஓடணும், இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். ஏன் தீபிகா, உன்னால அதை செய்ய முடியாதா என்ன? கண்டிப்பா முடியும். குட், கோ ஹெட். புள்ள, எந்த ஹாஸ்டலை விட்டு நம்மள துரத்துனாங்களோ அதுக்குள்ளேயே ரைட் ராயலா உள்ள போறோம்ல. இன்னைக்கு இருக்கு அந்த அல்ல கைங்களுக்கு. அதுங்கள நம்ம துரத்துறோம் பூவே. வா, வலது கால் எடுத்து உள்ள போவோம். 1 2 3. இது 1, இது 2. பூவே, மூணாவது நம்ம ரூம் ஞாபகம் வச்சுக்கேன்னா. ஹே, நீங்க எங்க இங்க? அடியே குட்டச்சே, நீ இங்க தான் குப்பை கட்டுறியா? ரைட். வா, போய் ரவுண்ட் கட்டி கபடி விளையாடுவோமா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எங்களுக்கு இந்த ஹாஸ்டல்ல ரூம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கா? பின்ன உங்க அப்பத்தாக்கா? என் விரல் உயரம் இல்ல, உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லுமா? இருக்கடி உனக்கு கச்சேரி. நாளைக்குல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ரெடியா இருன்னா? பூவே, இதுதான் பிள்ளை மூணாவது ரூமு. ஐ பூவே, பெட்டு எம்புட்டு பெருசா இருக்கு பாரு. மெத்துன்னு இருக்குல்ல. பூவே, நம்ம 2 பேருக்கு தானே ரூம் கொடுத்தாங்க. இன்னும் 4-5 பெட்டி இருக்கு போல இருக்க. அவங்களும் இருப்பாளோ? இருக்கட்டும் புள்ள, 4-5 பேர் இருந்தா நல்லா கலகலன்னு தானே இருக்கும். அப்புறம் இங்கேயும் ஒரு கபடி டீம் செட் பண்ணிடுவோம். ஐ சென்ட் பாட்டில். இது நமக்கு அடிக்கிறதா இல்ல ரூமுக்கு அடிக்கிறதா? அடிச்சு பாப்போம். ஐ, இது நமக்கு அடிக்கிறதா பூவே? இந்த ஏய், இது அடுத்தவங்களோட திங்ஸ், எடுக்காத புள்ள. ஏன் அடுத்தவங்க பொருள்ல மணக்காத என்ன? நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் மணக்குமா என்ன? ஏய் புள்ள, என்ன பூவே? வா, நம்ம ரூம்ல இருக்கிற எல்லாத்துலயும் நமக்கும் பங்கு இருக்குல்ல. சும்மாவா? எம்புட்டு தூரத்துல இருந்து வந்திருக்கோம். ரூம் நமக்கு சொந்தம்னா அப்ப இங்க இருக்கிற பொருள் எல்லாத்துக்கும் சொந்தம் தானே? ஏய்
நம்ம இங்க படிக்க வந்திருக்கோம் புரியுதா? அடுத்தவங்க பொருளை ஆட்டைய போட வரல. நான் கொஞ்சம் அழகா இருந்தா உனக்கு பொறுக்காதே பூவு. ஆ, இருந்துட்டாலும் வாங்க வாங்க வேகமா வாங்க வந்து பாருங்க. இல்லடி முதல்ல நில்லடி. என்னன்னே சொல்லாம எங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. நான் சொல்றதை விட நீங்க நேரா வந்து பாருங்க, அப்பதான் த்ரில்லா இருக்கும். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. போங்க, போய் உள்ள போய் பாருங்க. அம்மா ஏய் பூவே பொட்டி பிடிக்க எடுத்துட்டு கிளம்புங்கடி. இந்த பக்கமே திரும்பி பார்க்க கூடாது. என்ன புடிக்கல. இது எங்க ரூம்டி? விடுங்கடி. வெளியில தூக்குற. வர பெட்டி தூக்குற. போடி.